சொன்ன மாதிரியே அக்கவுண்ட்ல மாசம் மாசம் பணம் அனுப்பிடலாம். எல்லாரும் பேசி முடிச்சிட்டீங்களா இல்ல இன்னும் ஏதாவது இருக்கா? சாருமதிக்கு இந்த வீட்டுல உரிமை இருக்குன்னு நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன். நீங்க அதையும் மீறி இதையே பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நான் இப்ப சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். சாருமதி இங்கதான் இருப்பா, அவளை சந்தோஷமா வச்சுக்கங்கன்னு கேட்கல. ஆனா அழ மட்டும் வைக்காதீங்க, மனசை குத்தி குத்தி காயப்படுத்தாதீங்க, தயவு செஞ்சு கொன்றாதீங்க. திருமாரா, அவளால நம்ம குடும்பம் பட்ட அவமானத்தை எல்லாம் மறந்துட்டு பேசுறியா? இத பாருங்க, அத பத்தி நிறைய பேசியாச்சு, சொல்றதெல்லாம் சொல்லியாச்சு, முடிவும் எடுத்தாச்சு. இனிமே சாருமதி இங்கதான் இருக்க போறா. திருமாரா, அப்பா, சாருமதி மட்டும் செத்து போயிருந்தா யாருப்பா பதில் சொல்றது? போலீஸ் கேஸ், கோர்ட் இதெல்லாம் விடுங்க. நம்ம மனசாட்சி சும்மா விடுமா? நம்மளால நிம்மதியா தூங்க முடியுமாப்பா? டேய், இதெல்லாம் புரியுதுடா. அதுக்குன்னு எதுவும் இல்லப்பா. போதும், சாருமதியை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே போதும். அவ இங்க இருக்கிற வரைக்கும் எந்த கஷ்டத்தையும் கொடுக்காதீங்க. இத்தோட இந்த பேச்சை விட்டுருங்க. சாருமதி, நீ என்கிட்ட சத்தியம் பண்ணதை மறந்துட்டியா? இப்ப கையில அடிச்சு சத்தியம் பண்ண. இனி எக்காரணத்தை கொண்டும் சாகணும்னு நினைக்க மாட்டேன்னு சொல்ல. சொல்லுன்றல்ல. இனி சாகணும்னு நினைக்க மாட்டேங்க. அந்த எண்ணத்தை அடியோட அழிச்சிட்டேன்னு சொல்லு. அந்த எண்ணத்தை அடியோட அழிச்சிட்டேன், இது சத்தியம். பதிரா, உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல? இருக்குங்க. சரி, அப்ப சாருமதிக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்து கூட போ.
நீ தெரிஞ்சு பேசுறியா தெரியாம பேசுறியான்னு தெரியல. இவளும் என் பொண்ணு ஒரே வீட்ல இருந்தா என்ன அர்த்தம்? ரெண்டு பொண்டாட்டியையும் ஒரே வீட்ல வச்சு குடும்பம் நடத்துறதா தானே அர்த்தம்? மாறா, வளவளன்னு எதையே பேச வேண்டாம். இவள அனுப்பி விடு. இதுக்கு மேலேயும் அவளை அனுப்பணும்னு யாராவது பேசிட்டு இருந்தீங்கன்னா அவ கூட நானும் போயிடுவேன். என் மகளுக்கு எதிரா சாருமதிய ஆயுதமா கொண்டு வரணுங்கிற தைரியம் உனக்கு மட்டும்தான் வரும். உன்னை சந்தேகப்படுறதை தவிர எங்களுக்கு வேற வழியே இல்ல. என்ன மாட்டிக்கிட்டேன்னு முழிக்கிறியா? பதில சொல்லு. என்ன ஆளாளுக்கு கேள்வி கேட்டீங்கன்னா நான் பயந்துருவேன்னு நினைக்கிறீங்களா? நீ பயப்படுற ஆளா இருந்தா இந்த வேலையெல்லாம் பண்ணுவியா? அடச்சுமா வாய மூடுங்க. ஏதோ இஷ்டத்துக்கு பேசிட்டே இருக்கீங்க. நான் ஆதிராவை துரத்தணும்னா அதை நேரடியாவே செஞ்சுட்டு போறேன். அதுக்கு எதுக்கு சாருமதி தலைய சுத்தி மூக்க தொடுறதுக்கு எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அப்ப சாருமதிய நீ கூட்டிட்டு வரல. மாத்தி மாத்தி ஒரே கேள்வியை கேட்டாலும் பதில் ஒண்ணுதான். சாருமதிக்கு எனக்கு எந்த உறவும் இல்ல. அவளை வச்சு காரியம் சாதிக்கணும்னு இந்த அகல்யாவுக்கு ஒண்ணு அவசியம் இல்ல. அப்போ அவ இந்த வீட்ல இருக்க கூடாது. அதுக்கு ஒரு வழி நீயே சொல்லு. அதுக்கு தானே தலையில துணிய போட்டு இவ்வளவு நேரம் உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு வழியும் கிடைக்கலையே. அம்மா, இவளை நம்பாதீங்க. இவன் நம்மள திசை திருப்ப பாக்குறா. ஆமா, இவங்க கிட்ட திசை திருப்பினா எனக்கு 1 லட்சம் ரூபாய் தரேன்னு சொன்னாங்க. போவியா? அப்போ உன்னை எப்படி நம்புறது? வேணும்னா கற்பூரத்தை அடிச்சு சத்தியம் பண்றேன். அப்ப நம்புவியா? என்னது இது? அது ஒண்ணும் இல்ல, போட்டோல கரையா இருந்துச்சு. அதுக்குன்னு நெருப்பு வைப்பியா? இன்னைக்கு போட்டோவை கொளுத்துன, நாளைக்கு வீட்டையே கொளுத்தலான்னு முடிவு பண்ணிட்டியா? நீ எதுக்கு திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வந்த? என்ன காரணம்? யார பழி வாங்கலான்னு வந்திருக்க? உன்னதான் கேக்குறேன். திருமாறன் கிட்ட தானே நடிக்கிற, என்கிட்ட சொல்றதுக்கு என்ன? உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். யார ஒழிச்சு கட்டுறதுக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க? இல்ல, அப்படியெல்லாம் இல்ல. போய் சொல்லாத. உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். குழந்தை வேண்டாம், குடும்பம் வேண்டாம்னு சொல்லிட்டு போனவதானே நீ? மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்து சேர்ந்திருக்கனா? அதுக்கு காரணம் இல்லாம இருக்காது. சத்தியமா எனக்கு இருக்கிறதுக்கு இடமே இல்ல. அகிலன் தான் என்னை ஏமாத்திட்டான். அந்த சூழ்நிலையில தான் என்னை என் வீட்டுக்காரர் பார்த்தாரு. வீட்டுக்காரரா? திருமாறன் உனக்கு வீட்டுக்காரன்னு இன்னும் ஞாபகம் வச்சிருக்கியா? அந்த தைரியத்துல தான் திரும்ப இங்க வந்தியா? போறதுக்கு இடம் இல்லங்கறதுனால பழைய அதிகாரத்தை திரும்ப பிடிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்க, அப்படித்தானே? ஒழுங்கா நீயே போயிட்டனா உனக்கு மரியாதை. என்ன நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ அப்படியே நின்னுட்டு இருக்க? ஐயோ, எல்லாரும் சேர்ந்து உங்க மனச கலைக்கிறாங்க. எதுக்குதான் நான் இந்த வீட்டுக்கு வரலன்னு சொன்னேன். என்னால உங்க குடும்பத்துல பிரச்சனை வரும்னு அழுதேன். ஆனா நீங்க தான் என்ன வற்புறுத்தி இங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க. இப்ப என்ன ஆச்சுன்னு பாருங்க. போக கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா எனக்கு வேற வழியே தெரியலங்க. நான் போறேன். யார் கண்ணிலே படாம நான் போறேன். இல்ல, உன்னை நான் தானே கூட்டிட்டு வந்தேன். நான் சொல்லாம இந்த வீட்ல இருந்து ஒரு அடி எடுத்து வைக்க கூடாது. நான் வாழ்க்கையில பண்ண பெரிய தப்பு என்ன தெரியுமா? ஆதிராவை கல்யாணம் பண்ணதான். அதை மட்டும் நான் செய்யாம இருந்திருந்தா இத்தனை கேள்விக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் அப்படி சொல்றீங்க? நான் என்னைக்காவது உங்க வாழ்க்கைக்கு இடைஞ்சலா இருந்திருக்கேனா? உங்க விருப்பத்துக்கு எதிரா நான் என்னைக்குமே நின்னதில்ல. சாருமதி விஷயத்துல இப்ப வரைக்கும் நான் எதையுமே வாயை திறக்கல. இத பாரு ஆதிரா, உன் இடத்தை யாரும் பறிக்க முடியாது. அதே நேரத்துல
சாருமதி விரும்புற வரைக்கும் அவ இந்த வீட்டுல தான் இருப்பா. அது கிடைச்சலா நீயோ உன்னை சேர்ந்த உள்ள குறுக்க நின்னா நான் வேற மாதிரி முடிவெடுத்திருக்கேன். உன்னை நான் சும்மா விடுவேனா? இனிமேதான் என் ஆட்டமே இருக்கு. அவங்க என்ன எதிரியாவே பாக்குறாங்க. அவங்க பொண்ணோட வாழ்க்கைய நான் பறிச்சிருவேன்னு என் மேல ரொம்ப கோவமாவே இருக்காங்க. நான் சொல்லாததெல்லாம் சொன்னேன்னு சொல்லி என் மேல வீணா பழி போடுறாங்கங்க. எனக்கு இத எப்படி ஹேண்டில் பண்றதுன்னே தெரியலங்க. இப்ப நடக்கிறதெல்லாம் பார்க்க தான் எனக்கு ஒவ்வொன்னா புரிய ஆரம்பிக்குது. ஆதிரா என்ன அகிலன் கூட அனுப்புறதுக்கு மூல காரணமே அவ உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தான். இது தெரியாம நான் எவ்வளவு முட்டாள்தனமா இருந்திருக்கேன். ச்சே. சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாம போத குழியில விழுந்துட்டாங்க. இப்ப என்னோட வாழ்க்கையே கேள்விக்குறி ஆயிடுச்சு. சாருமதி அழாத. இல்லங்க, இவ்ளோ மக்கா எந்த ஒரு பொண்ணு தன்னோட வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்க மாட்டாங்க. இத நினைச்சாலே அப்படியே எனக்கு செத்தரலாமான்னு இருக்குங்க. சாருமதி அந்த எண்ணத்தை தூக்கி போடுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்க உன்கிட்ட. இது பார், இனிமே நான் இருக்கேன். நான் உன்னை பாத்துக்கிறேன். நீ முதல்ல கண்ணை தொடச்சுக்கோ. இங்க பார், சும்மா அழுதுகிட்டே இருக்க கூடாது. கண்ணை தொட. இனிமே வீட்டுல யாருமே எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீ சந்தோஷமா இரு. அப்புறம் பழசெல்லாம் நினைக்காத என்ன? யாரு போன்ல? எனக்கு தெரியலங்க. போனே என்னோடது இல்ல. அப்புறம் மணி என்ன வந்தாருங்க. ஹலோ, லைன்ல இருக்கீங்களா? நீ இந்த விஷயத்த சாதாரணமா எடுத்துக்காத. உன்னோட இடத்த யாருக்காக விட்டும் கொடுத்துறாத. நீங்க சொல்றது எனக்கு புரியுது மாமா. ஆனா நீங்களே பாக்குறீங்கல்ல, இதெல்லாம் நான் என்ன பண்ண முடியும்? எதையுமே சொல்ல முடியாத அளவுக்கு தான் அவரு என் மேல நம்பிக்கை வச்சிருக்காரு. அந்த நம்பிக்கையில தான் சாருமதியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன்னு சொல்றாரு. அதுக்கு மேல நான் என்ன மாமா சொல்றது? நீ நினைக்கிற மாதிரி இந்த பிரச்சனையை டீல் பண்ண முடியாதுமா. கொஞ்சம் பிடிவாதமா அதை செஞ்சுதான் ஆகணும். இதை விட்டா எல்லாம் கைமீறி போயிடும். மாமா, நான் சாருமதிய அவங்க அம்மா வீட்டுல விட்டுறலான்னு சொன்னதை கேட்டுதான் சாருமதி கிணத்துல விழுந்து சாக போறேன்னு சத்தம் போட்டா. கடைசியா அதுவும் நமக்கு எதிரா போயிடுச்சு. அதுக்காக நம்ம சும்மாவே இருந்துட முடியாதுமா. இதுதான் செய்யணும்னு எனக்கு சரியா தெரியல. ஆனா எதையாவது செய்யணும்ன்றதுல உறுதியா இருமா. எச்சரிக்கையாவும் இரு. ஆனா உன் இடத்த மட்டும் விட்டு கொடுத்துறாத.
அதிரா, சாருமதிக்கு சாப்பாடு கொடுத்ததுக்கு தேங்க்ஸ். தேங்க்ஸ். ஏய், அந்த சாம்பாரை ஊத்து. ஐயோ, யாரும் சாப்பிடாதீங்க, 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 யாரும் சாப்பிடாதீங்க. சாதத்துல கருப்பாம்பூச்சி இருக்கு. எப்படி வந்துச்சு? தெரியலங்க. நான் அப்படியே அள்ளுனா என்னமோ சிவப்பா தெரிஞ்சதேன்னு பார்த்தா கருப்பாம்பூச்சி. எப்படிமா சமைச்ச சாப்பாட்டுல பூச்சி இருக்கும்? அதானே. தெரியல மாமா, நான் சாதம் எடுக்கும்போது என் கண்ணுல எதுவும் படல. ஆமா, நானும் தட்ட பார்த்தனே. இங்க இருந்து போற வரைக்கும் எதுவுமே தெரியலையே. அப்போ சாப்பாடு உள்ள கொண்டு வரதுக்குள்ளதான் கருப்பாம்பூச்சி வந்திருக்கு. பாருங்க, என்ன பிடிக்கலங்கிறதுக்காக என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதிரா, என்ன இது? ஏன் இப்படி பண்ற? நான் என்னங்க பண்ண? நான் அப்படியெல்லாம் யோசிக்கவே மாட்டேங்க. சும்மா நடிக்காத. இது பார், இனிமே நான் எந்த வேலையும் உங்ககிட்ட சொல்ல போறதில்ல. டேய், ரொம்ப மிரட்டாதடா. பழி ஒரு பக்கம், பாவம் ஒரு பக்கம்ங்கிற மாதிரி ஆதிராவை போட்டு உலுக்கிட்டு இருக்காத. அம்மா, நீங்க தலையிடாதீங்க. கண்ணுக்கு முன்னாடி அநியாயம் பண்ணிட்டு இருக்கா. காதை பத்திக்கிட்டு எப்பரா இருக்கிறது? நான் கிளம்புறேங்க. என்னாலதான் உங்களுக்குள்ள சண்டை. வாயில தான் சொல்றான், கிளம்ப மாட்டான். போயிருந்தா இந்த குடும்பம் இப்படி சிக்கலுக்குள்ள மாட்டிட்டு இருக்காது. நில்லு சாருமதி. என் வார்த்தையை மீறி நீ எங்கேயும் போக கூடாது. இது ஏன் மேல சத்தியம். டேய், உனக்கு பைத்திய கீட்ட பிடிச்சிருச்சாடா? மா, அப்படியே எடுத்துட்டு போறமா. நல்லது செய்யணும்னு நினைக்கிற எல்லாரையும் உலகம் இப்படிதான் திட்டும். எனக்கு மட்டும் என்ன நல்ல பேரா கிடைக்க போகுது? அதிரா, சத்தியம் கேட்டுச்சா? சாப்பாட்டு விஷயத்துல இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன மன்னிச்சிடுங்க, நான் பண்ணதுதான் தப்பு. ஆதிரா, இதுக்கு எதுக்கு அழுதுட்டு இருக்க? எப்படியோ ஒரு கரப்பாம்பூச்சி விழுந்துருச்சு. அது என்ன பெரிய குற்றமா என்ன? நீ போய் மறுபடியும் சம, எல்லாரும் சாப்பிடலாம். அகல்யா, நீ சேர்ந்து சம. நகரு. ஏன் கிட்டியா திமிரா பேசுற? இன்னொரு தடவை சமைச்சிட்டு வா. எத்தனை டிராமா போட்டாலும் உன் இடத்த என்னால பிடிக்க முடியாதுன்னு சொன்னல, அதுக்கு தான் இந்த தண்டனை. சீக்கிரமா. வரேன். ஆவி பறக்க சாதம் வந்துருச்சு. ஒரு வாழையில இருந்தா நல்லா வந்திருக்கும்ல. அவரை சமாதானப்படுத்துறத அப்புறம் யோசிக்கலாமா? சாருமதிய முதல்ல துரத்தணும். அத திருமாறன் தான் செய்யணும். அதுதானே இங்க பிரச்சனையே. அவன் மனச மாத்தாம அவளை எப்படி அனுப்புறது? எப்படி இருந்தாலும் திருமாறனுக்கு அவளை பத்தின நிஜ முகம் தெரிஞ்சாகணும். அப்பதான் எல்லாமே சரியா போகும்.
வாழ்க்கையில என்ன பார்த்து கத்துக்க ஆதிரா. நான் தப்பு பண்ண இடத்துல நீ தப்பு பண்ண கூடாதுன்னு கத்துக்க. நான் தாண்டி வந்த இடத்துல நீயும் தாண்டி வரணும்னு கத்துக்க. ஆனா எப்பவும் அழக்கூடாது. இங்க பாரு ஆதிரா, தைரியமா இரு. என்ன இனிமே அழ மாட்டேமா. அப்பாக்கு குளிர்துல அதான் சமத்தா சொட்டர் போட்டுக்கணும். அப்பதான் நல்ல தூக்கம் வரும். எப்படி இருக்கு என் செல்ல குட்டிக்கு? என்னப்பா சிரிக்கிறீங்க? உங்களுக்கு நானா பிடிக்குமா? சொல்லு பாப்பா, உனக்கு நானா பிடிக்குமா? என்ன ரொம்ப பிடிக்குமா? இல்ல உன் அம்மாவை பிடிக்குமா? ஓ, என்னதான் பிடிக்குமா? என் சொல்லு குட்டியில என் அம்மு குட்டி, என் புஜ்ஜு குட்டி. தங்கம், நீ இப்ப இருக்கிற மாதிரி எப்பவும் இருக்கணும். நீயும் உங்க அப்பா மாதிரி மாறிடக்கூடாது. உன் அப்பா இப்பெல்லாம் என்ன கண்டுக்கிறதே இல்ல. என்ன சுத்தமா மறந்த மாதிரி சுத்திட்டு இருக்காரு. நீயும் வளர்ந்ததுக்கு அப்புறம் உன் அப்பா மாதிரி இருப்பியா? நீயும் அப்படி இருந்தா அம்மாக்கு ரொம்ப கஷ்டம் ஆயிடும்டா. ஐயோ, நீங்க அப்படி இருக்க மாட்டீங்களா? தெரியும் தெரியும். நீ எப்பவுமே அம்மா பக்கம் தான். அம்மாவுக்காக அப்பா கிட்ட நீ தான் பேசணும். என் வழியில குறுக்க வரமாட்டேன்னு கையெடுத்து கும்பிட்டு அழுதல்ல, இப்போ அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? என்ன வேணும் ஆதிரா உனக்கு? வெளியே போகணும். முதல்ல போ. சொன்ன ஆளுகிட்ட கேட்டுக்கோ போ. அத நீயே போய் கேட்டுக்கோ. நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. கிளம்புன்னு சொல்றல. எதுக்கு இப்படி கத்துற? தூங்குற நேரத்துல சத்தம் போடாத. சாருமதி, தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. உன் மேல பரிதாபப்பட்டா வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்காரு. அத நீ கெடுத்துக்காத. முதல்ல எந்திரி. இதுக்கு மேல எது பேசுறதா இருந்தாலும் என் புருஷன்கிட்ட போய் பேசிக்கோ. எனக்கு தூக்கம் வருது ஆதிரா. தள்ளு. சொல்ல சொல்ல கேட்காம படுக்கிற. ஒரு நிமிஷம், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன? தனியா பேசணும். தனியாதான் இருக்கேன், பேசு. ஆதிரா உங்களுக்கு எதிரா சதி பண்றா. சதியா? நீங்க அவங்க அம்மாவை கொடுமைப்படுத்திட்டீங்களா? அத மனசுல வச்சுட்டு திட்டம் போட்டுட்டு இருக்கா. உங்களை அவமானப்படுத்துறது மட்டும் இல்ல, உங்க மேல ஏதோ ஒரு பழிய சுமத்தி மொத்தமா உங்களை இந்த வீட்டை விட்டு துரத்துறது தான் பிளான். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க மட்டும்தான் வீட்டுல இருக்கணும், மத்தவங்க எல்லாரையும் தெருவுக்கு அனுப்பிடணும். அதான் ஆசை. இத யார் சொன்னது? ஆதிரா உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தா.
நான் என் காதால கேட்டேன். ஏய் என்னாச்சு? என்ன இது? இவ என்ன வேலை பார்த்துட்டு இருக்கான்னு தெரியுமா? நான் உண்மையை தான் சொன்னேன். திரும்பவும் அடிச்சேன்னு வையே, தலை திரும்பிரும். என்ன பார்த்தா உனக்கு என்ன பைத்தியக்காரி மாதிரி தெரியுதா? வாய்க்கு வந்ததெல்லாம் பேசினா நான் அப்படியே நம்பிடுவேனா? இல்லன்னா பேச்சை எடுத்து கொன்னுடுவேன். அகல்யா, என்ன நடக்குதுங்க? ஆதிரா பிளான் பண்றாளா, இவ கண்டுபிடிச்சிட்டாளா? பிளானா? என்ன பிளான்? சும்மா கதை விடுறாங்க. ஆதிராவை பத்தி கண்டபடி சொல்லி என்ன அவளுக்கு எதிரா சிண்டு முடிச்சு விடுறா. இப்ப இந்த வேலையும் ஆரம்பிச்சிட்டாளா இவ? நீயும் ஆதிராவும் சேர்ந்து எனக்கு எதிரா காய் நகர்த்துறீங்களா? ஓ, அத இவ நேர்ல பார்த்தாளாமா? அத இந்த அம்மா காதால கேட்டாங்களாம். அத காதுலே ஒண்ணு வச்சேன். இன்னைக்குதான் நீ சரியான வேலையை பார்த்திருக்க. என்கிட்ட ஆதிரா இடத்த பிடிக்கிறேன்னு சவால் விட்டா, இப்ப மொத்த குடும்பத்தையும் ஒழிக்கிறதுக்கு சண்டை மூட்டி விடுறாளா? இதுக்குதான் இவள வீட்லயே வச்சுக்க கூடாதுன்னு கத்திட்டு இருக்க. திருமாற சப்போர்ட் இருக்குல்ல, அந்த திமிரு. இங்க பார், நல்லா கேட்டுக்க. இந்த வீட்ல இருக்கிற எல்லார பத்தி எனக்கு தெரியும். யாரும் ஒன்ன மாதிரி இல்ல. காசு பணத்தை விட எங்களுக்கு கௌரவம் தான் முக்கியம். உனக்கு வெக்கமா இருக்கோ என்னவோ தெரியல. இவள மட்டும் நம்பாதீங்க. இவ பேச்செல்லாம் விஷம். இப்படிதாங்க என்ன எல்லாரும் வெறுத்து ஒதுக்குறாங்க. கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? ஏய், உனக்கு புரிய இல்லையா நீ? ஆதிரா, நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்த நம்ம நிச்சயம் பிரிஞ்சிருப்போம். கேர்ஃபுல்லா. என்ன சாருமதி? இல்லங்க, நான் யதார்த்தமா தான் பேசினேன். அவங்க தப்பா எடுத்துக்கிட்டாங்க. டேய், நீ நான் சொல்றத கேளு. அவகிட்ட என்ன குறுக்கு கேள்வி கேட்டுட்டு இருக்க? நீ கேள்வி கேட்டா அவ அப்படியே உண்மையை ஒத்துக்க போறாளா? நான் சொல்ல வர்றது அது இல்ல. சாப்பாடு போடுற கையோட கொண்டதையும் பேசி உன் மனச கலைச்சிட போறா. ஏற்கனவே நீ பாதி மாறிட்ட. மா, ஏதோ ஒண்ணு பேசணும்னு பேசிட்டு இருக்காதீங்கம்மா. சாருமதி உங்களுக்கு பிடிக்கலன்றதுக்காக அவ பண்ற எல்லாத்துலயும் நீங்க குத்தம் கண்டுபிடிக்கிறீங்க. ஆமா ஆமா, அதான் உண்மை. போட்டன்னு வச்சுக்கோயே, மண்டையெல்லாம் உடஞ்சிரும். என் மகன் கிட்ட பேசும்போது குறுக்க பேசுன மண்டை ரெண்டாயிடும். ஐயோ அம்மா, என்னம்மா இது? எதுக்கு எடுத்தாலும் குறை சொன்னா அவ என்னதான் பண்ணுவா? ஒரே வீட்டுல இருக்கும்போது ஏதோ ஒண்ணு பேசணும் தானே ஆசைப்படுவாங்க. எனக்கு எந்த ஆசையும் இல்ல. அவ என் கூட பேசாம இருந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான். மாறா, பாட்டி, நீ இன்னும் சாப்பிடல? ஏன்? கோயில் பிரசாதம் வாங்கிட்டு வந்திருக்கோம். தம்பதிகள் ஒன்னா சாப்பிடணும், அதான் நல்லது. அவர் பசின்னு தட்டு முன்னாடி உட்கார்ந்துட்டாரு. சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்புறம் பிரசாதம் சாப்பிடட்டும். ஏய், நீ எதுக்கு இந்த விஷயத்துல தலையிடுற? உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. என்கிட்டயும் அதான் பண்ணா. பாத்தியாடா திருமாரா, இருக்க எடை கொடுத்தா படுக்க பாய் கேட்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது அப்படியே இவளுக்கு தான் பொருந்தும். அம்மா, வாயே தரக்கூடாதுன்னா எப்படிமா? தோணுனதை பேசட்டுமே, விடுங்களேன். அவ என்ன எங்க கிட்ட பேசுறதுக்கு இருக்கு? தேவையில்லாத எந்த விஷயத்திலையும் மூக்க நுழைக்க கூடாதுன்னு நீதான் அவளுக்கு சொல்லணும்.
சுபத்ரா பத்தி என்கிட்டயும் என்ன பத்தியும் சரண்யா கிட்டயும் சிண்டு முடிஞ்சு வேலையதான் பாக்குறா. இவளை எதுக்குதான் வேணவே வேணான்னு சொன்னோம், நீதான் காதலே போட்டுக்க மாட்டேங்கிறியடா. அம்மா இப்படியே பேசிட்டு இருந்தா இதுக்கு என்னதாம்மா முடிவு? அவளை வீட்டை விட்டு அனுப்பிட்டா வீட்ல ஒரு பிரச்சனையும் வராது. இத பாரு மாறா, இப்பவும் ஒண்ணும் கெட்டு போயிடல. அவளை கூட்டிட்டு போய் சத்திரமோ சாவடியோ எங்கேயோ ஒரு இடத்துல போய் விட்டுட்டு வா. அப்போ எல்லாருமா சேர்ந்து அவளை கொண்டுலான்னு முடிவு பண்ணிட்டீங்க, அது மட்டும் நல்லா தெரியுது எனக்கு. அப்ப ஏற்கனவே 2 தடவை தற்கொலை முயற்சி பண்ணிருக்கா. எந்த நேரமும் நான் கூடவே இருக்க முடியாது. நான் இல்லாத நேரம் நீங்க ஏதாவது பேசி அவ செத்து போயிட்டானா அவ சாவுக்கு நீங்க எல்லாரும் தான் காரணம். இத பாருடா, இதுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம். ஏங்க வாங்கி ஊட்டுங்க எனக்கு. குடும்பம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எனக்கு நல்லா இருக்கு, அதான் சொன்னேன். இந்தாங்க. சரி. ஓ அம்மா, மறந்துட்டேன். உனக்கு கதை சொல்லணும்ல? என்ன கதை சொல்றது? இன்னைக்கு நடந்த கதையை சொல்லட்டுமா? பாட்டி கோவில இருந்து பிரசாதம் கொண்டு வந்து அத அப்பா அம்மாவுக்கு ஊட்டி விடணும்னு சொன்னாங்க. அப்போ பார்த்து திடீர்னு சாருமதி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அப்பா உடனே பிரசாதத்தை சாருமதிக்கு ஊட்டி விட்டாங்க. அப்போதான் ஒரு அதிசயம் நடந்துச்சு. பிரசாதம் கசப்பா காரமா மாறிடுச்சு. அப்புறம் எல்லாரும் பேசி தெய்வ குத்தம் நடந்துருச்சுன்னு சொல்லி சத்தம் போட்டாங்க. அதுக்கப்புறம் அப்பா அம்மாவுக்கும் அம்மா அப்பாவுக்கும் ஊட்டி விட்டாங்க. பிரசாதத்துல எந்த குறையும் இல்ல. சாப்பிட நல்லா இருந்துச்சு. இதுல இருந்து என்ன தெரியுது? நீ, நானு, அப்பா 3 பேரையும் சாமி பத்திரமா பாத்துக்கிறாங்கன்னு தெரியுது. ஏன் குழந்தைகிட்ட எனக்கு எதிராவே கதை சொல்றியா? இருடி, உன்னை கவனிச்சுக்கிறேன். உன் அம்மாக்கும் உனக்கும் சேர்த்து ஒரு பிளான் போடுறேன்.